அழகாஷ் நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மிஸ்டர் நிசோகுரா ஃபேமிலி சீரிஸ் உடைய சீசன் 2 எபிசோட் 12 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃபைனல் எபிசோட்னா கிடையாது. இதுக்கப்புறம் அக்டோபரில் இந்த சீசன் 2 உடைய கோர் 2 அதாவது பார்ட் 2ல வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அது ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணுறாங்களோ எனக்கு தெரியல. 24 எபிசோட சீசன் 2 அதை பார்ட்டாக ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு கதை விட்டு இப்படி பண்ணுறானுங்க. அதை ஒரேடியாக ரிலீஸ் பண்ணால் என்ன தான் தெரியல இவங்களுக்கு. சரி, அவங்களுக்கு என்ன இஷ்யூவோ பிரச்சனையோ தெரியல. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்காம இந்த சீசன் 2 உடைய பார்ட் 1 உடைய லாஸ்ட் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்க போது முடிஞ்சளுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. சரிங்க, சமயத்தோட கதை கூட போகலாமா? இப்போ பார்த்தா நம்ம அண்ணங்காரன் பயங்கரமா மாறிட்டான். ஹீரோ வந்து கொடுக்கால தடுத்து நிற்கிறான். அப்பன்னு பார்த்தா அக்கா கட்டி அவங்க 2 பேருக்கு நடுவில் பூந்து அசனும் நீ உதவி பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா. ஃபர்ஸ்ட் இங்க நம்மளுடைய வேலை என்னன்னா அவனை தொடாமையா அவனை தடுத்து நிறுத்தணும், அவ்வளவுதான். ஏன் அக்கா இப்படி சொல்றீங்க சொல்லிட்டு உனக்கு ஹீரோ கேட்க அதுக்கான ரீசன் நானும் அப்படிதான் இவனை தொட்டு சண்டை போடும் போது அவனுடைய கையில பார்த்தா திடீர்னு டார்க் பிளாக் செரி பிளாசம் எல்லாமே வளர்ந்து அவனுடைய கையை வந்து சதிக்க ஆரம்பிச்சுது. ஆனா உடனே அவன் அதுல இருந்து முன்னெச்சரிக்கையா ஆன்டிடாட்லாம் கொடுத்து தப்பிச்சுக்கிட்டான். ஸோ அதே நிலைமை தான் இப்போ கியோச்சிரோடைய உடம்புல நடக்க போகுது. அவன் அடுத்த கட்டமா உடம்பே செதைஞ்சு போக போகுது. அவன் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம கிட்ட அவன் திரும்ப வரல. அவன் தனியாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் இப்படி எல்லாம் பண்ணியிருந்தான். ஏன்னா நமக்கும் அந்த ஒரு தொற்று பரவிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டான். இது புரிஞ்சுக்க ஹீரோவும் எதுக்காக இவருக்கு அந்த பாய்ச்சன் பரவணும், அப்ப எனக்கு வேற வழி இல்லை, கியோச்சிரோன்னா உன்னை காப்பாத்தாம நான் விட மாட்டேனா அப்படின்னு ஹீரோ ஒரு பக்கம் தயாரா இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கியோச்சிரோவும் உண்மையிலேயே ஆசனம் உன்னால என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா அவங்களுக்கு ஒரு அட்டாக்கை கொடுத்து அவன் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்க பொட்டுபாக்கா வந்து ஹீரோ கிட்ட அசனம் இங்க நாங்க பாத்துக்கணும், நீ போயிட்டு உனக்கு முன்னாடி நாங்க வரோம். ஹீரோ ஃபாலோ பண்ணி போக கியோச்சிரோ இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற பாறைகளை தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஃபுட்டபாக்கா வந்து திடீர்னு பெரிய சவரை எழுப்பிடுவாங்க அவங்களுடைய பவரை பயன்படுத்தி. இவனால அதுக்கப்புறம் தாண்டி போக முடியாது, பிரச்சனையில மாட்டினான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சிஞ்சோ அவன் பங்குக்கு நிறைய விதமான பிளாஸ்டை கொடுக்குறாங்க. ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனுடைய ஸ்பெஷல் எபிலிட்டியை பயன்படுத்தினான். இதுதான் என்னுடைய லாஸ்ட் ஸ்பெஷல் எபிலிட்டி, இதுல இருந்து உங்களால எதுவும் என்ன பண்ண முடியாது, நீங்க வசமா வந்து மாட்டீங்க, என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு ஃபுட்டபாக்கா யோசிச்சுட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா மேல இருந்து ஏகப்பட்ட பாறைகள் இவங்க மேல விழ வரும். அவ்வளவுதான், இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தற்காத்துக்கிறாங்க. ஸோ கியோச்சிரோ இதை பயன்படுத்தி தப்பிக்க ஹீரோ உன பக்கம் ஃபாலோ பண்ணி போறான். ஹீரோ ஒரு பயங்கரமான நாட்டை கிட்ட வந்து கொடுக்க கியோச்சிரோ அதை தடுத்துருவான். உன்னால என்ன அடிக்க முடியாது அசனோ, இதாண்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அங்க கட்டி போட்டுருவான் அவனுடைய கேபிள்ஸால. என்ன மன்னிச்சுடு அசனோ, நல்லா முயற்சி பண்ண, இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை, நல்லா யோசிச்சு பாரு. இப்போ உன்னை காப்பாற்ற நான் ட்ரை பண்ணிருக்கேன், இதுக்கு முன்னாடியும் ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் அவன் கிளம்பும் போது ஹீரோ யோசிக்கிறான் என்னது என்ன காப்பாற்ற ட்ரை பண்ணறா. அப்பதான் ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அதாவது பிளாஷ்பேக்ல அவன் போன சீசன்ல பார்த்தா ஹீரோ பில்டிங்ல இருந்து தவறி கீழே விழுறதுக்காக சாகிறதுக்கு போயிடுவான். அந்த ஒரு நிலைமையில அவன் சாக கூடாதுன்றதுக்காக அவன் போயிட்டு காப்பாத்திருப்பான். நீ யாருன்றதை நிரூபிக்கிறதுக்கு பல வழி இருக்குடா, ஆனா நீ அதுக்கு செத்துதான் இப்படி நிரூபிக்கணும்லாம் அவசியம் இல்லை. உன்னை கொல்றது எனக்கு பிடிக்கும், பட் ஆனா இப்படிலாம் நீ தேவையில்லாம சாகக்கூடாது, உன்னை அணுவா சித்திரவாதை பண்ணி தான் கொல்லுவேன், அதுவும் என் வெற்றி மேலேயே கை வைக்கிற நீ அப்படின்னு ஒரு ஃபன்னாவே அவன் மனசுக்குள்ள இருக்க அந்த பாசத்தை வந்து வெளியே காமிச்சிக்காம மறைமுகமா அங்க பேசுறான் அவன்கிட்ட. ஏன்னா இவனுக்குமே அசனோப்பட்ட கஷ்டம் எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அதனால எந்த ஒரு வகையிலும் இவன் மேல பெருசா கோவம் இருக்காது. என்ன மெட்ரிமையை தான் இவன் அடையணும்னு நினைக்கிறான், ஹஸ்பண்ட் ஆகணும்னு நினைக்கிறதுனால அதனாலதான் இவன் கொஞ்சம் கடுப்பா இருப்பான். அது உண்மைதான், என்னையும் மெட்ரிமையும் சிப்ளிங்ஸ் எல்லாரையும் இவர் எப்பவுமே ப்ரொடெக்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா முறையும் இவர் தான் வந்து காப்பாத்துறாரு, ஒரு பெரிய அண்ணனுடைய பொறுப்புல இருந்து அதுக்கு சரியா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ அதெல்லாம் தாண்டி அவர் எல்லா முறையும் எங்களை காப்பாத்துறதுக்கு பதில் நான் இப்ப அவரை காப்பாற்றணும், அதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை, அவரை நான் இழக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேபிள் எல்லாத்தையுமே கட் பண்ணின்னு அறுத்துக்குன்னு அவனை காப்பாற்றணுன்றதுக்காக கிட்ட போயிட்டு தொட்டுருவான். இது அவனை எதிர்பார்த்திருக்க மாட்டான், நம்ம ஹீரோவை எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஸோ உடனடியா கியோச்சிரோ அந்த கேபிள்ஸ் திரும்பி வர வச்சு அவனை இழுக்க கியோச்சிரோ கத்துவான், முட்டாளாட நீ எதுக்கூட என்ன தொட்ட. இப்போது நிலைமையில பார்த்தா கியோச்சிரோடைய உடம்புல அந்த பிளாக் செரி பிளாஸோடைய அந்த சாபம் வந்து ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அது ஹீரோவும் அப்படியே பரவுது கையில. ஹீரோ அதிர்ச்சியாவே கியோச்சிரோ அதிர்ச்சியாவே. ஆனா யாரும் எதிர்பார்க்காத முறையில தான் அங்க ஒரு மிராக்கல் நடக்கும். அந்த மிராக்கல் படி ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ரோஸ் கலர் செரி பிளாசம் எல்லாமே அந்த பிளாக் செரி பிளாசம் பவர்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சு மொத்தமா கியூர் பண்ண ஆரம்பிக்குது. என்னடா எல்லாம் மறைஞ்சிருச்சுன்னு யோசிச்சா அதே மாதிரிதான் கியோச்சிரோடைய உடம்புல ஹீரோ வந்து தொட்ட இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா பூத்த எல்லா பூவுமே அழிஞ்சு போகும். கியோச்சிரோவே யோசிச்சு பார்ப்பான், இது நல்ல விஷயம் தான், பட் இருந்தாலும் இவன் இதை தொடர்ச்சியா பண்ண இவனுக்கு எத்தனை ஆயிடுமோ அப்படின்னு யோசிக்க ஹீரோவை இதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறான். அப்போ அங்க இருந்த ஸ்பை அசாசியனுடைய பிரசிடென்ட் கியோச்சிரோவுடைய ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னாரு என்னால மட்டும்தான் கியோச்சிரோவை காப்பாற்ற முடியும்னு சொன்னது. அப்ப இதுதான் அது என்னுடைய செலி பிளாசம் கியோச்சிரோ அண்ணா கூட கண்டிப்பா கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அவரை மொத்தமா குணப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரணமா வச்சு ஹீரோ அடுத்த கட்டமா ரொம்ப வேகமா அவனை குணப்படுத்துறதுக்காக கிட்ட போவான். ஆனா நம்ம கியோச்சிரோ அவனுக்கு குணப்படுத்த வந்தா இவனுக்கு எல்லாமே காலியாட்டி இவன் எதனா ஆயிடுவானோன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பயத்துல இவனை தடுக்க ஆரம்பிக்கிறான் கிட்ட நெருங்க விடாம. அசனோ நீ என்ன நினைக்கிறன்றது எனக்கு தெரியும், ஆனா இது எல்லாமே முழுசா நடக்குமான்றது டவுட் தான். இதை நீ பண்ணிட்டு முழுமையா உன்னையே இழக்கிறதுக்கு நான் ஆசைப்படல, பரவாயில்லண்ணா நான் இறந்து
இருந்தாலும் உன்னை காப்பாத்திட்டு தான் சாவேன் அப்படின்னு 2 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த போராட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஹீரோ அவன் கொடுக்குற எல்லா விதமான அந்த கேபிள்ஸ்ல இருந்து அவன் கட் பண்ணி உள்ள நுழைஞ்சு சீக்கிரம் போயிட்டு இருக்கான். ஆனா அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் அதிகப்படியா இன்னும் அனுப்புறான். கியோச்சிரோ யோசிச்சது எல்லாமே வந்து தான் ஃபேமிலிக்கு என்னால எந்த ஒரு வகையிலும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க அப்பா எந்த இடத்துக்கு வருவாருன்னு தெரிஞ்சு அவனை தடுத்தது மட்டும் இல்லாம அவன் கூட இருந்த மத்த இசோகுரா ஃபேமிலியை சேர்ந்த தடுத்துட்டு அவனுக்கு வந்து அந்த ஒரு சாபத்தையும் தன்னுடைய ஃபேமிலிக்கு பரவ விடாம தடுக்கிறதுக்காக பல கட்ட முயற்சிகளை பண்ணான். ஆனா இதோடைய விளைவுகளை பார்த்தா என் ஃபேமிலியை புதுசா வந்த ஒருத்தன் என்ன காப்பாற்ற போறான்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தாலும் அவனுக்கும் எதனா ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயத்துல தான் இப்ப தடுத்துட்டு இருக்கான். ஆனா ஃபைனலா பார்த்தா ஹீரோ தான் அதில் ஜெயிச்சுட்டு அவனை உடனே போயிட்டு ஹக் பண்ணிடுவான். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவுடைய அந்த செரி பிளாசத்தோடைய பவர் எல்லாமே அந்த பிளாக் செரிஸை போட்டு அழிக்க ஆரம்பிக்குது. இதனால கியோச்சிரோவுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான சாபங்களும் நீங்க ஆரம்பிக்குது. இங்க நடக்கக்கூடிய விஷயத்த எல்லாருமே லம்பாக உணர் பக்கம் அந்த ஒரு பாறை எடுக்குல இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. நம்ம போட்டோ பார்க்க அந்த பிளாக் ஃபிளவர்ஸ் எல்லாமே காணாம போறதை பார்த்துட்டு அசனோ தான் அவனை காப்பாத்திட்டு இருக்கான்றது எனக்கு தெரியுது. ஸோ இன்னொரு பக்கம் ஷியோன் வந்து அசனோ தான்ப்பா இப்போ நல்ல கண்டிஷன்ல இருக்கான். ஆனா அவன் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேலையினால பார்த்து நம்ம கியோச்சிரோ அண்ணனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு சிம்டம்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்ப அவன் கியூர் பண்ணிட்டு இருக்கானா? எப்படி இது நடக்கிறது வாய்ப்பு இருக்கு? நம்ம அசனோ தான் கியோச்சிரோவை காப்பாத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு மொத்தமா அவன் கியூர் ஆயிட்டான். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு சந்தோஷமா வராங்க. அவன் கம்ப்ளீட்டா குணமாயிட்டான். ஹீரோ ஒன்று பக்கம் அண்ணா நீங்க எப்படியும் பழிச்சிட்டீங்க புட்டு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு கோவத்தோட அங்க நடந்து வந்துட்டு இருக்கா. அவ வந்த உடனே கியோச்சிரோ கண்ணத்திலே ஒண்ணு கொடுப்பா பாருங்க. இதெல்லாம் கரெக்டான விஷயம் தான் பண்றது எல்லாமே. அடிச்சு செகண்டே புட்டுப்பா என்ன மன்னிச்சிட்டு நீ என் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லடா மூட்டால். நீ உண்மையா மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு ஆள் நம்ம இசோகுரா ஃபேமிலியோட ஹெட் தான். நீ எல்லாமே எங்களுக்காக தான் பண்ணிருக்கன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் இது உனக்கான ஒரு அடியை நான் கொடுக்கறதுக்கான ரீசன் உமால இருக்க கோவம் தான். அப்புறமா அங்க நம்ம மிட்சுமி வருவா. மிட்சுமியா கோவத்தோட கீழே இறங்கி வந்துட்டு ஒரு அடி கொடுப்பாளான்னு பார்த்தா கிட்ட போயிட்டு அண்ணங்கார மேல பாசமா கட்டி பிடிச்சுப்பா. என்ன மன்னிச்சிட்டு மிட்சுமி நீ பெரிய முட்டாள்னா கண்டிப்பா நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இந்த மாதிரி பண்ணதுக்கு உன்னை இழந்திருந்தா என்னுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கோ தெரியுமா? எனக்கு தெரியும். இது என் ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் எடுத்த முடிவு. எதனால உனக்கு பெரிய மன வருத்தம் இருக்குன்னா அதுக்கு காலம் ஃபுல்லா நான் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி கிட்டே அவன் மன்னிப்பு கேட்பான். அதுக்கப்புறம் எல்லாரும் இவன் பண்ண வேலையெல்லாம் பார்த்துட்டு சரி மன்னிப்பெல்லாம் கேட்டது போதும், இவ்வளவு பெரிய வேலையை ஒன்னு சும்மா இல்லாம அதனால அடுத்த கட்ட பனிஷ்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய நேரம் வரலையா? ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தா ஆளாளுக்கு அவனை போட்டு துவைச்சி எடுக்கிறதுக்காக பிளான் போட்டாங்க. கும்பல் கூட்டிட்டாங்க. இப்போ அந்த டைம் அவனும் மிச்சுமி அண்ணனை காப்பாத்தவன் உன்னை காப்பாத்தலாம் முடியாதுண்ணா நீ அனுபவி அப்பதான் நீ திருந்துவே இந்த மாதிரிலாம் திரும்ப பண்ண மாட்டேன். அப்புறம் அண்ணங்கார எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு இருக்கான். என்ன விட்டுருங்கப்பா திரும்ப இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஸ்மைல் காணாம போயிடும். என்னன்னு பார்த்தா ஒரு கிளாப் தட்டி வந்துட்டு இருக்கான். அடேங்கப்பா என்ன பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல. எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லான ஃபேமிலியா மாறி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு மோமோ இசோகுரா வருவாரு. மெட்சுமி ஷாக் ஆவரா. அப்பா நீங்களானே? அவர் உன பக்கம் ஆயுதுக்குன்னு அவருடைய உடம்புல இருந்து ஒரு சின்ன கேப்சூல் பாட்டிலுக்குள்ள பார்த்தா ஒரு இதயத்தோட வச்சு பேசுவாரு. ஃபைனலி நாங்க சொல்லி ஆகணும், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் குழந்தைகளா, நான் தான் உங்க அப்பா, நான் உன்னுடைய அம்மா கூட இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஹார்ட்டை வச்சு பேசினாதான் புரியுது அது மெட்சுமி அம்மாவோடைய இதயம். அது என்னமோ உயிரோட இருக்கு. அது என்னடான்னு பார்த்தா ஸ்கெலிட்டன் ஐலாண்ட்ல நடந்த பெரிய அழிவின் அப்போ ஸோ அங்க அவங்க அம்மாவோடைய இதயத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ செயல்பாட்டு இல்லாத அந்த ஒரு விஷயத்தை திரும்ப கொண்டு வரணும், அவளை மீட்டெடுக்கணுன்றதுக்காக அதை ரீஜெனரேட் பண்றதுக்காக இதயத்தை மட்டும் தனியாக எடுத்துட்டு வந்திருப்பான். ஸோ இதுக்கு தேவையான பவர்ஸ் எல்லாம் வேற விதமா எடுத்திருப்பான். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, நம்ம ஃபேமிலி திரும்பி ஒன்றிணைய போகுது. இதுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். கவலைப்படாத குழந்தைங்களா, அடுத்த கட்டமா இந்த ஒரு இதயமே போதும் உங்களுடைய அம்மாவை நான் திரும்ப ரெசரக்ட் பண்ணதுக்கு. திரும்ப நம்ம எல்லாருமே ஒரு நார்மலான ஃபேமிலியா வாழ்வோன்னு அந்த பழைய நாட்கள் திரும்பவும் நடக்கணும். இவ்வளவு நாளைக்கு என்னுடைய வீக்னஸ்குள்ள நான் மாட்டிருந்தேன். என் ஒய்ஃப் அண்ட் என்னுடைய பொண்ணு இவங்க 2 பேரையும் நான் சுபமிக்கு ஆஃபர் பண்ணேன். ஆனா அது நினைச்சு நான் ஒரு நாளும் பெருமைப்பட்டதே இல்ல, கவலைப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பாத்து தான், வேற எதுவும் பண்றதுக்கும் இல்ல. ஆனா எனக்கான காலம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். என் ஃபேமிலியை ரெக்கவர் பண்றதுக்கான டைம் வரும்போது இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சேன். முக்கியமான விஷயம் அந்த கேவலமான காவாஷிட்டாவை நல்லபடியா என்னுடைய அசனோ பெரிய லெவல்ல நல்லா வளர்ந்து அவனை அழிச்சிட்டான். அப்படியே என்னுடைய குழந்தைங்க எல்லாமே சக்தி வாய்ந்தவங்களா மாறிட்டாங்க. இப்போது நிலைமையில சுபமியும் ரொம்ப வீக்னஸா மாறிட்டா. அவ ஃபெயில் ஆயிட்டா. அடுத்த கட்டமா மிட்சுமிய தன்னுடைய உடம்பு கூட இணைச்சு அவளை அடுத்த கட்டமா இந்த இசோகுரா ஃபேமிலியோட ஹெட்டா மாதிரி ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அது கை கூடல. அவ கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய சக்திகளை இழந்துட்டு இருக்கா. ஸோ இவ்வளவு நாள் நான் அவ கட்டுப்பாட்டுல இருந்து இப்ப ரிலீஸ் ஆன பிறகு இப்ப நான் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என் ஃபேமிலி திரும்ப வேணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு பெரிய முயற்சியை கையில எடுத்திருக்கேன். அதுக்கு உங்க அம்மாவுடைய இதயத்தை நான் திரும்ப ரெசரக்ட் பண்றதுக்காக பல பேருடைய உயிரை எடுத்திருக்கேன். அவங்க உயிரை எடுத்துதான் நம்ம ரேவோடைய உயிருக்கு சக்திகளை கொடுத்திருக்கேன். அது மூலியமா தான் இந்த இதயம் இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கேன். இன்னும் இவளுக்காக என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் எவ்வளவு பேரை கொல்லணும்னு நினைச்சாலும் நான் கொல்றதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா எனக்கு என் ஃபேமிலியா ஒன்னா வாழணும் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த சொல்லுவான். அவ்வளவு அவங்க எமோஷனலா ரொம்ப கதறி ரொம்ப சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்ட மற்ற சிப்ளிங்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம மிச்சமே அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்றீங்கிறது உங்களுக்கு தெரியல. நம்ம அம்மாவோடைய இதயத்தை நீங்க உயிரோட திரும்ப கொண்டு வரணுன்றதுக்காக அங்க பல பேர்த்தோடைய உயிரை எடுத்திருக்கீங்க. அதுவும் அப்பாவையான மக்கள் அவங்களுடைய உயிர் எடுத்திருக்கீங்க. இது என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. இந்த ஒரு லட்சியம் ரொம்ப மோசமானது. இது அம்மாவே இன்னத்துக்கு இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க. மெட்சுமி நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? நான் ஃபேமிலியை வாழணும்னு ஆசைப்படுறேன் அவங்க கூட. அதுக்காக எவ்வளவு பெரிய விலையை கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். அவங்க
எல்லாருமே அப்பாவியானவும் கிடையாது, மோசமான மனிதர்கள். அவங்களுக்கெல்லாம் ஈவி இறக்கணும் என்னென்னலாம் தெரியாது. அதனாலதான் அவங்க எல்லாரையும் கொண்ட சக்திகள் எடுத்தான். அதனால கோவப்படுறது மிட்சுமி எப்பவுமே சிரிச்சுட்டே இரு. மிட்சுமிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறா. கண் கலங்கிட்டு அவளுக்கு உடம்பே நடுங்குது. அவங்க அப்பாக்கு இவ்வளவு பெரிய சைக்கோவாவும் கொலகாரனாவும் மாறி இருக்குது பார்த்தேன். அப்ப ஹீரோ தான் ஒரு ஹஸ்பண்டா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவான். அவ கூட தோல் நிக்கிற மாதிரி பிடிப்பான் பாருங்க. அவளுக்கு ஒரு தைரியம் வந்துடும். உன்னால எதுவும் பண்ண முடியாது என்ற மாதிரி ஹீரோ சவால் வர மாதிரி பாக்குறான். யுசகுரா ஃபேமிலியோட கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் ப்ரொடெக்ட் பண்றான் அப்படின்னு திரும்ப அழுதுன்னு இதை பார்க்கும்போது என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. ஏன்னா நானும் என்னுடைய ஒய்ஃபா இருக்கக்கூடிய ரேவை இப்படிதான் நான் ப்ரொடெக்ட் பண்ணிருப்பேன். பார்க்கவே இவ்வளவு நல்லா இருக்கு. கோலியத்து கூட நாங்க ஒன்னா நடந்திருக்கோம். எவ்வளவு சூப்பரான லைஃப் எல்லாம் வாழ்ந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு அந்த நினைவுகளை பேசுவான். அந்த நாட்கள்ல திரும்ப நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் ஒரு ஃபேமிலியை ஒன்றிணையணும்னு கேட்கறேன். ஆனா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவன் சொல்ல இதை பார்த்த மிட்சுமி இன்னும் பயப்பட ஆரம்பிக்க ஹீரோ உடனே இங்க பாருங்க எதுவும் சொல்லாதீங்க. மிட்சுமி இது ஆசைப்படல. அவர் ரொம்ப பயந்துட்டு இருக்கா உங்களால. இதை கேட்ட அவன் ஷாக்காவா ஏன்னா இவன் எப்படி சொல்றானு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. ஆனாலும் நீங்க பண்ற விஷயம் உங்களுக்கு மனசு உறுத்துதா இல்லைன்னு கூட தெரியல. இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரும் இந்த மாதிரியான விஷயத்தை எதிர்பார்க்கல. இதெல்லாம் பார்த்து அவன் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன். அடுத்த செகண்டே நம்ம அண்ணங்காரன் அப்பா இங்க பாருங்க எங்களுடைய பேரண்ட்ஸ் எப்பயும் இறந்துட்டாங்க. எனக்கு அப்பான்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. நீங்க வீட்டுக்கு திரும்ப வர தேவையில்ல. உடனே பார்த்தா அவனுடைய சுயரூபம் வெளிப்படுது. அவன் ஒரு நிமிஷத்துல ஒரு சைக்கோ மாதிரி கோவத்துல எதுக்கு எதுக்கு எதையும் புரிஞ்சுக்க மாட்டீங்க முட்டாள்களா. இதெல்லாம் நான் பண்றது நம்ம ஃபேமிலியா வாழணுன்றதுக்காக. என்னுடைய எமோஷனை ஒருத்தரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். கேவலமானவங்களா ஏன் தான் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் பேச பேச இவங்க யாருக்கும் புரியல. என்ன இவங்க இப்படி மாறிட்டு இருக்காங்க. அதோடைய முடிவுல எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கு அன்பா சொன்னாலாம் புரியாது. உங்களை அடிச்சு சொல்லி கொடுத்ததை எல்லாமே புரிஞ்சுப்பீங்க. அதனால நான் அடுத்த கட்டம் அதுலயே கலருங்கிறேன். ஒரு அப்பா தன்னுடைய பசங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்கள எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அவன் கட்டுப்பட்டியும் மீறி வேற விதமா நடந்துக்க போனா அவன் ஆனா அவனுடைய மனசுக்குள்ள இருக்க இன்னொரு ஒரு நல்ல முகமும் பாத்தீங்கன்னா அவனை தடுக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு இதுலயே தெரிஞ்சு போயிடுது. இவன் ரெண்டு முகமா இருக்கானு. அவன் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக்கிறவன கண்டிப்பா திரும்ப நம்ம ஃபேமிலி ஆகும். அதுக்கு நான் திரும்பவும் ட்ரை பண்ணுவேன். அது கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நடக்கும்ன்ற மாதிரி இவன் பக்கம் அவன் சொன்ன அடுத்த செகண்ட் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போய் அட்டாக் பண்ண ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஃபுட்டபாக்கா தான் போயிட்டு நச்சுன்னு ஒரு பெரிய அட்டாக்க தலைமையில கொடுப்பாங்க பாருங்க. ஆனா அதை அவன் எல்லாம் தடுத்துட்டு நம்ம ஃபுட்டபா படிக்க கையவே உடச்சு விட்டுருவான். உடனே பார்த்தா கியோச்சிரோ அவளை பிடிச்சி இழுத்து விட்டுருவான். அவன் அங்க வாங்கிட்டான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அண்ணங்கார திருப்ப அட்டாக் பண்ண ஹீரோ ஒன்று பக்கம் பங்குக்கு போயிட்டு அட்டாக் பண்றான் அந்த 10,000 செரி பிளாசம் பவரோட. பட் இருந்தாலும் அவங்களாலேயே கூட தடுக்க முடியாது. ஹீரோ வந்து விவான் பாருங்க என்ன மன்னிச்சுட்டு ஆசனம் உன்னுடைய மாமனார் இப்படி பண்ணிருக்க கூட தான். பட் இருந்தாலும் அடுத்த முறை நீ இதை விட பெட்டரா ட்ரை பண்ணினா அப்போ உன்னால முடிதான்னு பார்ப்போம். கண்டிப்பா திரும்ப நம்ம ஃபேமிலியை ஒன்றிணைவோம். அது நடந்தே தீரும் சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு காணாம போயிடுவான். இதை பார்த்து கியோச்சிரோ எனக்கு தெரிஞ்சு சுபமியோடைய கட்டுப்பாட்டுல இருந்து இவர் மொத்தமா ரிலீஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கான ரீசன் அவ வீக் ஆயிட்டான். அப்ப இதுக்கப்புறம் இவர் என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருப்பல. அப்ப இவர் தடுத்தே ஆகணும். அடுத்த கட்டமா ஹீரோவும் மோமோ யுசோகுராவை நான் தடுத்தே தீருவேன் அப்படி நாங்க சபதம் எடுக்கிறோம். அதோட இந்த எபிசோட் 12 முடிக்கிறாங்க. சரிங்க எந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த கட்ட கோர் 2 வந்து உங்களால பார்க்க முடியும் அக்டோபர்ல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.